கரூர் மாவட்டம் வந்து டிவிகேயால பயங்கர ஒரு பாப்புலாரிட்டி அந்த மாவட்டத்துக்கு கிடைச்சிருச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். செந்தில் பாலாஜி அவர்கள் 2 ரெண்டுலயுமே சார்பிலையும் win வின் பண்ணியிருக்காரு. பண்ணியிருக்காரு. ஏடிஎம்கே, டிஎம்கே. செல்வி ஜெயலலிதா வந்து செந்தில் பாலாஜி மேலே ஏதோ ஒரு கோபத்தினால அவரை வந்து அமைச்சரவையிலேருந்து இறக்குனதுக்கப்புறம் அவருக்குரிய அவர் கரூர் தொகுதியை கொடுக்காம அவருக்கு வேணும்னு அரவக்குறிச்சியை கொடுத்து அப்போ நிறைய மாற்றங்கள் பண்ணாங்க. எல்லாம் மோதி ஜெயிச்சுவாங்க, நான் வந்தா வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தண்டனை மாதிரியான ஒரு சீட்டு அலோகேஷன் பண்ணாங்க. அப்போ எலெக்ஷனையே பணப்புழக்கம் காரணம்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் கமிஷன் நிறுத்திடுச்சு தேர்தலை. அதுக்கப்புறம் திரும்ப செல்வி ஜெயலலிதா வந்து படுத்த படுக்கையாக இருக்கும்போது அவருக்கே தெரியாமல் தான் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றார்னு சொல்லணும். அதனால தான் பிஜேபி சார்பில் அங்கே வந்து கடந்த 2021 அண்ணாமலையே அங்கே நேரடியாக போட்டியிட்டும் கூட இரண்டாம் இடத்துக்கு வந்தார். இரண்டாம் இடத்து தான் வந்தார் அவர். இப்போ நீங்கள் எஸ்ஐஆரில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இப்போ 215 என்னமோ இருந்த வாக்கு வந்து 185 அளவுக்கு சுருங்கிருச்சு எஸ்ஐஆருக்கு அப்புறம். ஆனால் நீங்கள் பள்ளப்பட்டியில் மட்டும் அந்த வாக்கு வந்து ஒரு 2000 என்னமோ தான் குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ வந்து இன்னும் முஸ்லீம் பர்சன்டேஜ் வந்து இன்னும் அதிகரிச்சிருக்கு. நீங்கள் சொன்னதை விட அந்த தொகுதியில் இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம் அது இன்னும் அடர்த்தியாயிருக்கு. நீங்கள் இந்த முஸ்லீம் வாக்குகளுக்கு எதிராக ஹிந்துக்கள் போலரைஸ் ஆவாங்க. எப்படி நம்ம வந்து கன்னியாகுமரியில் சொன்னோமோ அந்த மாதிரி கிறிஸ்டினுக்கு எதிராக வந்து பிஜேபி ஒரு போலரைசேஷன் வரும். அதனால இங்கே போனீங்கன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. முதுமை வந்துருச்சு, வயசாகிட்டு போகுது. ரெண்டாவது அந்த ஈர்ப்பு குறைஞ்சி வெவ்வேறு சின்ன சின்ன தலைவர்கள் அந்த சமூகத்திலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ அவராலே வந்து நீங்கள் கூட்டணி கட்சியில் போட்டிட்டு கூட ஜெயிப்பது சிரமமாக இருக்கு. கருணாநிதி நின்று ஜெயித்த தொகுதி அது முதல் முறையா நின்று ஜெயிச்ச தொகுதி, அந்த ஒரு விஐபி தொகுதி அந்த இருந்தது. அப்ப இப்போ சமீபத்தை கூட உடல்நலம் சரியில்லாமல் அப்பல்லோவில் இருந்தார். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, சிஎம் போய் பார்த்துட்டு வந்தார் அவரை. அதனால் அவர் உடல்நிலை எப்படி எந்த அளவுக்கு ஒத்துழைக்குன்னு தெரியல. பட் இருந்தாலும் அவரும் ரேஸில் இருக்கதை நம்ம மறுக்க முடியாது. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தேர்தல் காலம் நிகழ்ச்சியில் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகளை பத்தி நம்ம பேச போறோம். நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு இதயா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். சார், கரூர் மாவட்டம் வந்து டிவிகேயால பயங்கர ஒரு பாப்புலாரிட்டி அந்த மாவட்டத்துக்கு கிடைச்சிருச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். அரவக்குறிச்சியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. இளங்கோ அவர்கள் எம்எல்ஏ இளங்கோ இருக்காருங்க. இந்த தொகுதியோட நீங்க வந்து நேச்சர் பாத்தீங்கன்னா இது கலந்து தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது நீங்கள் வந்து 77க்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா அதாவது அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்துலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 6 தடவை திமுக வின் பண்ணியிருக்கு. 5 தடவை வந்து ஏடிஎம்கே வின் பண்ணியிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் ரெண்டுலையுமே வின் பண்ணியிருக்காரு. ஒரு முறை காங்கிரஸ் நின்று ஜெயிச்சிருக்கீங்க. செந்தில் பாலாஜி மேலே ஏதோ ஒரு கோபத்தினால அவரை வந்து அமைச்சரவையிலேருந்து இறக்குனதுக்கப்புறம் அவருக்குரிய அவர் கரூர் தொகுதியை கொடுக்காம அவருக்கு வேணும்னு அரவக்குறிச்சியை கொடுத்து அப்போ நிறைய மாற்றங்கள் பண்ணாங்க. திண்டுக்கல்லில் வந்து நத்தம் விஸ்வநாதனை வந்து அவருடைய நத்தம் தொகுதியை விட்டுட்டு போய் ஆத்தூர் தொகுதியில் பெரியசாமியோட மோத வச்சாங்க. இவரையும் இங்கே இந்த மாதிரி கேசி பழனிசாமி பவர்ஃபுல்லான பெரிய பணக்கார வேட்பாளர், அவரோட போய் மோதட்டும், நீங்கள்லாம் மோதி ஜெயிச்சுவாங்க, நான் வந்தா வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தண்டனை மாதிரியான ஒரு சீட்டு அலோகேஷன் பண்ணாங்க அப்போ. ஆனால் நத்தம் விஸ்வநாதனை போய் பெரியசாமியை எதிர்த்து நின்று அவரும் தோற்று போயிட்டார். ஆனால் செந்தில் பாலாஜி மட்டும் அங்கே போயும் வெற்றி பெற்றார். அதில் குறிப்பாக அந்த தேர்தல் வந்து நிறுத்தப்பட்டுச்சு. அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டு, அதுவும் தஞ்சாவூர் தேர்தலும் அந்த வருஷம் வந்து எலெக்ஷனையே பணப்புழக்கம் காரணம்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் கமிஷன் நிறுத்திடுச்சு தேர்தலை. அதுக்கப்புறம் திரும்ப செல்வி ஜெயலலிதா வந்து படுத்த படுக்கையாக இருக்கும்போது அவருக்கே தெரியாமல் தான் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றார்னு சொல்லணும். அவங்க மருத்துவமனையில் இருந்தால் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. பட்டு அவரை தான் நிறுத்தினாங்க வேட்பாளராக. நிறுத்தி அவங்க வந்து வெற்றி பெற்றார் அவர் இடைத்தேர்தலில். அதற்கப்புறம் வந்து திரும்ப வந்து அவர் ரிசைன் பண்ணிவிட்டு 19 பார்லிமெண்ட் எலெக்ஷன் சமயத்தில் அந்த 18 தொகுதிகளில் பைப்போலில் வந்து திரும்ப நின்று திரும்ப அதே தொகுதியில் எந்த தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் நின்று ஜெயிச்சாரோ அதே தொகுதியில் திமுக சார்பில் நின்று இந்த உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சார். இப்படி ஒரு வரலாறு தொகுதி இருக்குது. இந்த பள்ளப்பட்டின்ற ஒரே ஊர்லேயே ஏறக்குறைய 40,000 ஓட்டு முஸ்லீம்ஸ் ஓட்டு இருக்குது. 42,000 ஓட்டு வரைக்கும் இருக்குது. 42,000 ஓட்டு. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து என்ன வந்தாலும் கடைசியில் நீங்கள் பள்ளப்பட்டியை திறந்தீங்கன்னா
அது இந்த திமுக காங்கிரஸ் அலையன்ஸுக்கு போய் பெரு வெற்றியை கொடுத்துரும் அது ம். அவங்களுக்கு. அதை தாண்டி முன்னாடி வந்து ஏடிஎம்கேலாம் ஜெயிச்சப்ப அவர்கள் இஸ்லாமிய வாக்குகளையும் வாங்கி தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ம். அது எப்போ வந்து அது வேற மாதிரி பிஜேபியோட கூட்டணி கிட்டணின்னு போச்சுன்னா அந்த தொகுதி வராது. ம். ஏன்னா இஸ்லாம் சின்ன தாராபுரத்துலையும் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து முஸ்லீம்கள் ஓட்டுகள் மொத்தமாக வந்து திமுக கூட்டணிக்கு போகும்போது மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு ஓட்டுன்னு வாங்கும்போது திமுக அணி வந்து 40,001 அப்படின்னு வாங்குவாங்க. ம். ம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கணும். அதனால தான் பிஜேபி சார்பில் அங்கே வந்து கடந்த 2021 அண்ணாமலையே அங்கே நேரடியாக போட்டியிட்டும் அதுதான் கூட கேட்கணும்னு நினைச்சேன் சார். 2ஆம் இடத்துக்கு வந்தாரு 2ஆம் இல்லையா? இடத்து தான் வந்தார் அவர். ம். ஏன்னா அந்த முஸ்லீம் வாக்குகள் இது இருக்குது. ம். இப்போயும் கூட அங்கே வந்து நிறையா திரும்ப வந்து பிஜேபி எல்லாம் அங்கே கேட்கணும்னா பயப்படுவாங்க. என்ன ம். காரணம்னா இப்போ நீங்கள் எஸ்ஐஆரில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இப்போ 2.15 என்னமோ இருந்த வாக்கு வந்து 1.85 அளவுக்கு சுருங்கிருச்சு எஸ்ஐஆருக்கு அப்புறம். ம். ஆனால் நீங்கள் பள்ளப்பட்டியில் மட்டும் அந்த வாக்கு வந்து ஒரு 2000 என்னமோ தான் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ வந்து இன்னும் முஸ்லீம் பர்சன்டேஜ் வந்து இன்னும் அதிகரிச்சிருக்கு. நீங்கள் சொன்னதை விட அந்த தொகுதியில் ம். இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம் ம். அது இன்னும் அடர்த்தியாக இருக்குது. அடர்த்தியா அதனால வந்து கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு திமுக கூட்டணிக்கு தான் அங்கே வெற்றி வாய்ப்பு அதிகம். சிறுபான்மையின மக்கள் அதை நோக்கி தான் போவாங்க. அதிமுக பாஜக நோக்கி போக மாட்டாங்க. இந்த வாட்டி விஜய்க்கு அண்ணாமலை வர வாய்ப்பு இல்லைல்ல சார் அங்க? சொல்ல அவர் முடியாதா? முதல்ல போட்டியிடுவாரானே சொல்ல தெரியல. முடியாது. அப்படியே ஆ. போட்டியிட்டாலும் அவர் வந்து அரவக்குறிச்சிக்கு வருவாரா அப்படின்றது அப்படிங்கிறது தெரியாது. தெரியல. ம். இல்லை கோயம்புத்தூர் போகிறாரா இல்லை நிற்கவே இல்லையா அப்படின்றது நம்ம போப்போம் தெரியும். அரவக்குறிச்சிக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் ம். கருதுறேன். ஏன்னா அந்த ஓகே. தொகுதி வந்து நீங்கள் பாஜக நிறுத்தினால் ம். நிச்சயமாக வெற்றி பெறாதுன்னு முன்னாடியே எழுதி தெரியும். வச்சுக்கலாம். ம். அப்படி இருக்கும்போது திரும்ப போய் அங்கே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ம். இந்த பொதுவாகவே இந்த 4 மாவட்டத்தை பொறுத்தளவுலேயே நீ வந்து செந்தில் பாலாஜியின் செயல்பாடுகள் அப்படின்றத பொறுத்து ம். யாருமே அதனோட அவர் தலைமையிட்ட நேரடியாக பேசி ம். கடந்த முறையே பார்த்தீங்கன்னா 4மே திமுகவுக்கு தான், கூட்டணிக்கு கிடையாது. ம். 4ஐயும் திமுகவுக்கு ஒதுக்குங்க, நான் 4ஐயும் ஜெயிச்சு கொண்டு வரேன் அப்படின்னு தான் அவர் தலைமையிட்ட வேண்டுகோள் வச்சு ம். அப்படின்னு ஒரு இது தகவல் இருக்குது. அப்படியே கொண்டு வந்து 4ஐயும் திமுகவே நிற்க வச்சு 4ஐயும் வெற்றி பெற்று கொண்டு வந்துட்டார். ம். சரி, ஆனா இப்ப வந்து சிபிஐ விசாரணை, அதுக்கப்புறமா நீதிமன்ற வழக்குகள் இதுக்கெல்லாம் அப்புறமா அவரோட அங்க நிலைப்பாடு அப்படியே தான் இருக்கு இல்லை மக்கள் நீங்கள் அவர் மத்தியில. வந்து ஏற்கனவே அவர் வந்து சிறைச்சாலையில் இருந்தபோதே அவரோட வந்து கோயம்புத்தூர்லையும் ம். கரூர்லையும் தேர்தலை வந்து அவர் தான் உள்ளேருந்தே நடத்தினாருன்னு சொல்லலாம். சரி. அதில் 2மே வெற்றி பெற்றுச்சு. ம். அதனால் வந்து இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். ஆமா. இந்த மாதிரி வந்து தனிப்பட்ட மனிதர்களோட இது பாதிப்பு இருக்காது. பாதிப்பு வந்து இருக்காது. அது ம். வந்து பெருசாக பாதிக்காது. ம். கட்சியோட இதுதான் இருக்கும். ம். அதுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் பள்ளப்பட்டில் போய் நீங்கள் நிப்பாட்டினாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு ம். ஒரு கிரிமினல் வழக்கு இருக்குது, இல்லை விசாரணையில் இருக்காரு அப்படின்னா நீங்கள்லாம் அதை வந்து பாஜக செட்டப் பண்ணி போடுற ஓட்டுன்னு நினைக்கிற இது இருக்குல்ல, சித்தாந்தமும் இருக்குல்ல அதில். ம். இவரை வேணும்னே பழி வாங்குறாங்க, ம். இவரை பிஜேபிக்கு கூப்பிட்டாங்க, மிரட்டி பார்த்தாங்க, அவர் வரல, அடங்கலை, அதனால் அவர் மேலே கேஸ் போட்டாங்க. இவர் ஒருவேளை பிஜேபி போகிறேன்னு ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா நேரம் இவர் என்ன தூய்மையானவர் ஆக்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குல்ல. அதனால் பொதுமக்கள் பலதையும் யோசிச்சு தான் ஓட்டு போடுவாங்க. ஒரு இதை மட்டும் வச்சு ஒரு மேலே குற்றச்சாட்டு வந்துருச்சுன்றதை மட்டும் வச்சு ஓட்டு போட மாட்டாங்க. ம். அப்படி ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து நீங்கள் ஜெயலலிதா மேலே எவ்வளோ பெரிய ஊழல் குற்றச்சாட்டு, எவ்வளோ வீடியோலாம் எடுத்து காமிச்ச பிறகு அவங்க வீட்டில் இருந்த புடவை, இப்போ செருப்பு எல்லாத்தையும் எடுத்து காமிச்ச பிறகு திரும்ப 2001 அவங்க தான் வெற்றி பெற்றாங்க. கலைஞர் மேலே நீங்கள் என்னென்னமோ சர்க்காரியா கமிஷன், அந்த கமிஷன், நீங்கள் விஞ்ஞானபூர்வ ஊழல் என்ன சொன்னாலும் 96, 2006, 2021 திமுக ஜெயிச்சுட்டு தான் இருக்குது. ம். அதனால் வந்து நீங்கள் இந்த ஊழல் குற்றச்சாட்டு ஒருத்தர் மேலே இருக்க விசாரணையை வச்சு ஒரு இது முடிவு வந்துடாது. சரி, இப்போ இந்த அரவக்குறிச்சியில பார்த்தோம்னாக்கா கரூர் விபத்துல இறந்தவங்களோட எண்ணிக்கை இதுல இந்த தொகுதியில இருக்கிறவங்களும் அதிகப்படியா இருக்காங்க இல்லையா? ஆமாம் ஆமாம் இப்ப அந்த மக்களுக்கு வந்து யாருக்குமே விஜய் மேல கோவம் இல்ல. ஆமாம். அவங்களுக்கு வந்து இது வந்து திமுகக்கு எதிரா நிர்வாக சீர்கேடு, செந்தில் பாலாஜி இதுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு இல்லை கேம்பெயினுக்கு நீங்கள் வந்து வந்து விஜய் மேலே கோவம் இல்லை, விஜயா வந்து சாக சொன்னாருன்ற கேள்வி இருக்கும். ம். அதுக்கப்புறம் போய் அங்கே இதே நாங்கள் தொகுதியில் போய் சர்வேலாம் பண்ணியிருக்கோம். ம். செந்தில் பாலாஜியா வந்து தள்ளி விட்டாரு அப்படின்றது. ஆமா, ஆ. அந்த மாதிரி ஒரு எதிர்வினை அதிகமா இல்லைங்க, இருக்குல்ல. அதே கேள்வியை கேட்டாங்கன்றேன். செந்தில் பாலாஜியா வந்து தள்ளி விட்டாரு எல்லாரையும். அத கேட்டாங்க. ஆமா, ஆ. எல்லாரையும் வா வான்னு அவரா கூப்பிட்டாரு ம். அப்படின்னு கேட்டவங்களும் இருக்கோம். நாங்கள் பார்த்தோம். ம். எல்லாரையும் வந்து ஊரில் இருக்கவங்களா வா வான்னு சொன்னோமா, இல்லை அந்த பஸ்ஸை நோக்கி எல்லாரும் நெருக்கிக்கிட்டு போங்கன்னு அவர் சொன்னாரா, ம். இல்லை அவர் 100 பேருக்கு அனுப்பி எல்லாரையும் நெருக்க சொன்னாரா? எல்லா வீடியோ கேமரா, சிசிடிவி எல்லாமே இருக்கு. சோ எந்த கட்சி மேலயும் மக்களுக்கு வந்து அங்க மக்களுக்கு வந்து எந்த அது விருப்பு ரெண்டுமே இல்லை. வெறுப்பு இல்ல. நீங்கள் வந்து விஜய் மேலேயும் அதான் நான் முன்னாடியே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். கரூருக்கு பின்னால், கரூருக்கு முன்னால்னு பிரிக்காதீங்க. அது ஒரு இஷ்யூவே கிடையாது. ம். அது ஒரு விபத்து. எப்படி ஏர் இந்தியா பட்டன் ஆஃப் ஆகி விழுந்துச்சோ அதை பற்றி பேசலாம். விமானி ஆஃப் பண்ணாரு, இவர் ஆஃப் பண்ணாரு, அது தற்செயலாக நடந்துருச்சுன்னு என்ன வேணாலும் நம்ம விமர்சனங்கள் 2 பக்கம் பேசலாம். ஆனால் அது ஒரு விபத்துன்றத கடந்து அடுத்து போய்ட்டு திரும்ப ஏர் இந்தியா ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு. ம். அதனால் வந்து அது ஒரு விபத்து, அதோட முடிஞ்சு போச்சு. அதை பற்றி விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது நடந்து அந்த தீர்ப்பு வரும்போது அது ஒரு இம்பாக்டை உண்டு பண்ணும். அப்படி இல்லாத பட்சத்தில்
நீங்கள் ஒரு பஸ்ஸை வச்சு முழுக்க முழுக்க ஒரு ஒரு காலேஜ் பெண்கள் மாணவிகள் போன காலேஜை அந்த பிள்ளைகளை உள்ளே வச்சே கொளுத்தின சம்பவத்துக்கு அப்புறமே அதிமுக வெற்றி அதிமுக பெறுது. வெற்றி பெற்றது. ஆமா. தர்மபுரி அப்ப incident. அப்படி இருக்கும்போது, ம். நீங்க வந்து இது வந்து விபத்து என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இருக்கப்ப இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட்ட வந்து சரி. டெஃபினட்டா உண்டு பண்ணாது. அது வந்து அப்படி உண்டும் பண்ணல. ம். இங்க இந்த தொகுதியில வந்து வேட்பாளர்கள் வேட்பாளர் பார்த்துட்டோம்னா, ம். இப்ப மஞ்சனூர் இளங்கோ சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு அங்க. இத போக வந்து கருணாநிதி, பரணிமணின்னு 2 ஒரு ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் இருக்காரு. மாநில நெசவாளர் அணி செயலாளர் ஒருத்தர் இருக்காரு. ம். இவர்களுக்கும் அந்த ரேஸ்ல இருக்காங்க. ம். இவங்கெல்லாம் கிடைக்கும்னு நான் சொல்ல வரல. ஏதாவது அந்த ரேஸ்ல ரேஸ்ல யார் யாரு இருக்காங்க. முக்கியமா திமுக இருக்காங்களோ தரப்புல ஆமா. இருந்து. அதுபோக குணசேகரன், சேகரன் சொல்லுவாங்க. குணசேகர். ம். அவர் வந்து அந்த புகழூர் இதில நகராட்சி இவரா இருக்காரு. சேர்மனா இருக்காரு. ஸோ, அப்ப இவர்களுக்கெல்லாம் வந்து அங்க இதில ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த அரவக்குறிச்சிய பொறுத்தளவுல நீங்க வந்து அதிமுகவோ அல்லது பாஜகவோ யார நிறுத்தினாலும் ஒரு பலிகடா தான். ஏன்னா, அதில வந்து நீங்க ஒரு வேள அதிமுக வந்து இத வந்து பாஜக தலையிலேயே கட்டிறலாம். அந்த 4 தொகுதியில எப்படியாவது ஒண்ணு கேட்பாங்க அவங்க. அப்போ வந்து இது அரவக்குறிச்சிய தான் குடுக்கணும். ஏன்னா, அதில ஒரு என்ன எதிர்பார்ப்பாங்க, என்ன சொல்லிக் குடுப்பாங்கன்னா, நீங்க இந்த முஸ்லீம் வாக்குகளுக்கு எதிராக ஹிந்துக்கள் போலரைஸ் ஆவாங்க. எப்படி நம்ம வந்து கன்னியாகுமரியில சொன்னோமோ, அந்த மாதிரி. அந்த மாரி கிறிஸ்டியனுக்கு எதிரா வந்து பிஜேபி ஒரு போலரைசேஷன் ம். வரும். அதனால இங்க போனீங்கன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு. அந்த வெள்ளாள கவுண்டர்கள் சமூகமும் இங்க கொஞ்சம் ஆமா, ப்ராமினென்ட்டா அடுத்து இப்ப அவரு இருக்காங்கல்ல சார்? அரவக்குறிச்சி, செந்தில் பாலாஜி எல்லாருமே அதானே. ம். அண்ணாமலை ம். எல்லாருமே அந்த ம். சமூகத்தை தான். ம். மஞ்சனூர் இளங்கோ அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான். ம். அதனால அவங்கலாம் அந்த கேட்டகரியில பிஜேபி பக்கம் இருந்துப்பாங்க. வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல இந்த அவங்க அதான் சமூகத்தை சொல்றேன். நீங்க சார்ந்தவங்க. அந்த பிஜேபிக்கும் இருக்கும். 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 ம். நம்ம ம். எல்லாரும் மொத்தமா ஒரு சமூகம் அப்படியே பிஜேபிக்கு போடணும் எந்த ம். சமூகத்தையும் சொல்ல முடியாது. இல்ல ம். அதிமுகவுக்கு போடணும், திமுக போடணும். எல்லா சமூகத்திலும் வெவ்வேறு கட்சிக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒரு இது அவர்களுடைய விருப்பம் வேற வேறையா இருக்கு. இங்க வந்து விவி செந்தில்நாதன் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஏற்கனவே நின்னு போட்டியிட்டவரு. அதனால ம். அவருக்கும் வந்து பாஜகல வந்து அவர் 2ஆம் இடத்துக்கு தோத்துருப்பாரு. அதனால ஆனா கம்மி மார்ஜின்ல தான் தோத்துருக்காரு சார். 4500 வாக்குகள் இன்னும் வித்தியாசத்துல தான் தோத்துருக்காரு ஆமா, அவரு. ஆமா, ஆமா. ம். அதனால வந்து அந்த ஒரு இதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு போலரைசேஷன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி குடுப்பாங்க. பிஜேபி குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த தடவ அந்த எஸ்ஐஆர்ல வந்து ம். மற்ற வாக்குகள் குறைஞ்சு பள்ளப்பட்டி வாக்குகள் குறையாம இருக்கப்ப, அது மொத்தமா உழுகும்போது இந்த தொகுதியில திரும்பவும் திமுக ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா. சரி, அடுத்தது கரூர் தொகுதிய பத்தி நம்ம பார்ப்போம். அதோட ரிலிஜியன் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்துக்கள் 91% கிட்டத்தட்ட இருக்காங்க. இஸ்லாமியர்கள் வந்து 5.6%, கிறிஸ்தவர்கள் ஒரு 2.8% அந்த வாக்குல இருக்காங்க. ஸோ ஜாதி ரீதியான மெஜாரிட்டி ஆமா, ஹிந்துஸ் தான் இந்துஸா மெஜாரிட்டி. இருக்காங்க. அடுத்தது இஸ்லாமியர்கள் 5% கிட்ட இருக்காங்க. ஜாதி வாரியா பார்த்தோம்னாக்கா, கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் அவங்க தான் மெஜாரிட்டி. ஆமா. 35லிருந்து 38% அங்க இருக்காங்க. அடுத்தது பட்டியலின மக்கள் 18லிருந்து 20% இருக்காங்க. முதலியார், செங்குந்தர் இவங்க ஒரு 12லிருந்து 15% இருக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் முத்துராயர் கம்யூனிட்டிய சார்ந்தவங்க ஒரு 10லிருந்து 12%. ஸோ இதுதான் வந்து இங்க இருக்கிற காஸ்ட் ப்ரொஃபைல் சார். ஸோ இப்ப ம். செந்தில் பாலாஜி அவர்கள் 12,000 வாக்குகள் வித்தியாசத்துல விஜயபாஸ்கர் அவர்கள வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இந்த முறை இருவருக்குமான போட்டி இந்த முறையும் இருக்குமா? எப்படி சார் களத்துல? ஆமா. இப்போது வரைக்கும் அப்படிதான் விஜயபாஸ்கர் இருக்கு. அவர்கள் தான் விஜயபாஸ்கர் தான் நிறுத்தப்படுவாரு. வந்து ம். இருப்பாரு. செந்தில் பாலாஜி தான் இருப்பாரு அப்படின்ற மாரியான கருத்து தான் இருக்கு. ம். செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா 2006ல இருந்து இங்க ஜெயிச்சிருந்தாரு. இடையில அந்த ஒரு 2016ல தான் அவர வந்து மாத்தி விட்டது. அந்த ம். ஒரு தேர்தல்ல. ம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2006லயும் அவர் தான் ஜெயிச்சாரு. 2011லயும் அவர் தான் கரூர்ல நின்னு ஜெயிச்சாரு. ம். 2016ல நான் சொன்னேனே இந்த விஜயபாஸ்கர் இங்க போட்டுட்டு இவர அரவக்குறிச்சிக்கு அனுப்பி ம். விட்டாங்க. அந்த தேர்தல்ல கூட அவங்க காங்கிரஸ் நல்ல ஓட்டு வாங்குச்சு. நீங்க விஜயபாஸ்கர் வந்து மிக குறைவான வாக்குகள தான் ஜெயிச்சாரு. ஜெயிச்சாரு. ஆமா. ம். 500க்குள்ள தான் இருக்கும். 441 சார். அவ்வளோ அந்த வாக்கு வாக்குகள் வித்தியாசத்துல தான் வித்தியாசத்துல தான் அவர் வந்து ஜெயிச்சாரு. ஒரு ரொம்ப நூறு ஒரு இல்லையில தின் தான் மார்ஜின். ஆமா. ஆமா. ஒரு ம். 100 இல்லையில தான் அவர் வெற்றி பெற்றாரு. ம். ஆ பெரும்பாலும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கரூர பொறுத்தளவுல வந்து இது ஏடிஎம்கே உடைய கோட்டைன்னு தான் சொல்லலாம் முதல்ல. ம். 7 தடவை அவர் தான் ஜெயிச்சிருக்கு. ம். மொத்தத்துல அந்த 77 அதிமுக உருவானதுக்கப்புறம் 7 முறை ஜெயிச்சிருக்கு. திமுக 3 முறை, காங்கிரஸ் 3 முறை ஜெயிச்சிருக்கு. சாரி. ம். காங்கிரஸ் 1 முறை ஒரு ஜெயிச்சிருக்கு. முறை ஜெயிச்சிருக்கு. ஆமா. ம். அதனால இந்த தொகுதி வந்து அதிமுக தொகுதியா இருந்தாலும், அதுல வந்து செந்தில் பாலாஜி தான் அந்த அதிமுகவிலேயே 2 2 தடவ முறை வெற்றி வெற்றி பெற்றிருக்காரு. பெற்றிருக்கிறாரு. ஆமா. ஆமா. அதனால இப்ப வந்து அந்த தொகுதிய முழுக்க முழுக்க வந்து அத திமுக தொகுதியா அவர் மாத்தியிருக்காருன்னு சொல்லலாம். ம். அதனால நீங்க வந்து கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அவரும். கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவரு கவுண்டரு. அதே மாரி எம்.ஆர். விஜயபாஸ்கரும் அதே ம். சமூகத்தை சேர்ந்தவர் தான். அதனால அவங்க 2 பேரும் தான் போட்டியிடுவாங்க. போட்டி இந்த விஜய் வர்றதுனால இந்த போட்டி வந்து இந்த 2 விதமா பார்க்கப்படுது. ஒண்ணு வந்து நீங்க சொன்ன ஒரு இது, அவர் வந்து விஜய் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வாக்குகளை விஜய் வேட்பாளர் பிரிக்கலாம்.
அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து ஒருத்தவங்க சிலர் சொல்கிறாங்க. இன்னொன்று வழக்கம் போல் எல்லா தொகுதியிலும் அவர் என்ன செய்கிறாரோ, அதாவது அதிமுக வாக்குகளை அதிகமாக பிரிக்கிறாரு. அதே தான் இங்கேயும் நடக்கும். ம். அதனால செந்தில் பாலாஜி எளிதில் வெற்றி பெறுவார் அப்படின்ற மாரி இருக்கு. சார் இந்த கரூர் தொகுதியிலும் 20,000 பேர் நீக்கப்பட்டிருக்குல்ல சார்? ஆமா. நீங்க வந்து எஸ்ஐஆருக்கு அப்புறமா. எஸ்ஐஆருக்கு அப்புறம் எல்லா தொகுதியிலும் நீக்கப்பட்டிருக்கு. அதில எதுக்கு அந்த அரவக்குறிச்சியில சொன்னேன்னா, அது பெரும்பாலும் ஹிந்துஸ் வாக்கா இருக்குன்றனால மெஜாரிட்டி வந்து ம். ஹிந்துஸ் வாக்கா இருக்கு. முஸ்லீம் வாக்குல அவ்வளோ போகலன்னு போல. ஒருத்தர் நான் தகவல் ம், சொன்னாரு. நாங்க ம். அந்த பகுதிக்கு சர்வே போயிருந்தப்ப. அத வச்சு நான் அந்த பாயிண்ட்ட சொன்னேன் சரி, உங்களுக்கு. சரி. மத்தபடி எல்லா தொகுதியிலயும் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகள் எஸ்ஐஆர்ல போயிருக்கு. அது பெரிய பாதிப்புல ஏற்படுத்தாது. அதுவும் செந்தில் பாலாஜி மாரி ஆட்கள் வந்து தங்களுக்கான வாக்குல ஒண்ணு கூட உயிரோட இருக்க வாக்கு போயிறக்கூடாதுன்றதுல ரொம்ப உஷாரா தெளிவா இருந்து அந்த இருப்பாங்க. தெளிவா அந்த ம், பணிய செஞ்சிருப்பாங்க. ம். அ சார் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் ஒரு ஹோல்டு நல்லா இருக்கு தானே சார் அங்க? விஜயபாஸ்கர் ஒரே ஒரு தடவ நின்னுருக்காரு. 441 அவ்வளோதான், ஓட்ல ஜெயிச்சிருக்காரு. அவ்வளோதான். அவ்வளோதான். அதை பட் தாண்டி அவருக்கு மக்கள் ஒண்ணும் இல்ல. மத்தியில அவருக்கு மக்கள் ஒண்ணும் மத்தியில 5 வருஷம் செல்வாக்குலாம் எதுவும் இல்ல. அமைச்சரா இருந்தாரே தவிர, மக்கள் ம். மத்தியில அவருக்கு செல்வாக்குன்றது ஒண்ணும் கிடையாது. கிடையாது. ம், அவரும் வந்து கொரோனா சமயத்தில குடுத்தப்பட்டதெல்லாம் வந்து அவருக்கு வந்து இன்னும் போனா தொகுதியில வந்து நெறைய பேர் அவர வந்து கிண்டல் பாமாயில்னு பட்டப்பேர் ம், வச்சு கிண்டல் பண்றவங்கலாம் இருக்காங்க. ம், ஒரு நல்லெண்ணெய் இது கூட குடுக்காம சீப்புன்னு சொல்லி குடுக்குறாரு. வீட்டுக்கு அந்த அரிசி, பருப்பு, எண்ணெயெல்லாம் குடுக்கும்போது, ம், அது பாமாயில் பாக்கெட் தான் போட்டு குடுத்தாருன்னு அவர நெறைய பேர் கிண்டலா பாமாயில்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ம், அளவுக்கு தான் அவர்ட்ட மக்கள் செல்வாக்கு ம். இருக்கே தவிர, அவர் ஆனா பெரிய என்டிஏ வேட்பாளரா அவர் தான் இருப்பாரா அங்க? என்டிஆர் படம் சந்தேகமே இல்ல. அது நிச்சயமா வந்து ம். அவர் முன்னாள் அமைச்சர்ன்றப்ப அதிமுக அந்த தொகுதிய விட்டு குடுக்காது. 2வது நீங்க அத தாண்டி நீங்க வேற யார கொண்டாந்தா இப்ப இருக்க போட்டி கூட இருக்காது. இருக்காது. செந்தில் பாலாஜிக்கு ம். இப்ப இருக்க போட்டி கூட இருக்காது. எம்.ஆர். விஜயபாஸ்கர்னா அவர் ஒரு முன்னாள் அமைச்சர். அவர் கொஞ்சம் வசதியான உள்ளவரு. அத செலவழிக்கக்கூடியவர். அப்படி இருக்கவர தான் நிறுத்துவாங்க. அத தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இல்ல. சார் கிருஷ்ணராயபுரத்தோட காஸ்ட் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இதுல வந்து பட்டியலினத்தவர்கள் 25லேருந்து 28% அவங்க தான் வந்து மெஜாரிட்டியா ஏன்னா இது இருக்காங்க. ரிசர்வ் தொகுதி. அதனால ம், தான் அது ரிசர்வ் தொகுதியா இருக்கு. ம். அடுத்தது முத்திராயர் வகுப்பை சார்ந்தவங்க 22லேருந்து 25%. கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் 20லேருந்து ஒரு 22% இருக்காங்க. அண்ட் முக்குலத்தோரும் வந்து இங்க 25லேருந்து 30% ஆமா. இருக்கிறதா சொல்றாங்க. சார் தற்சமயம் திமுகவை சேர்ந்த சிவகாம சுந்தரி அவங்க தான் வந்து இப்ப எம்.எல்.ஏ.வா இருக்காங்க. எம்எல்ஏவா இருக்காங்க. கிட்டத்தட்ட 31,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி போகும் சார்? இவங்களுக்கு திரும்ப இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்ல அவரும் ரேஸ்ல இருப்பாரு. இல்லாம ஒரு சிட்டிங் எம்.எல்.ஏங்கும்போது அந்த அம்மாவும் ரேஸ்ல இருப்பாங்க. ம். பட் அதை தாண்டி வந்து யாராவது ஒரு ஆணுக்கு குடுக்கணும் அப்படின்னு ரிசர்வ் தொகுதியில ஒரு ஆணுக்கு குடுக்கணுன்ற எண்ணமும் இருக்கலாம் கட்சிக்கு. ம். இருக்கலாம். இது வந்து ஒரு ரிசர்வ் தொகுதி. ம். அதனால வந்து ரிசர்வ் தொகுதியில பெரும்பாலும் பெண்களுக்கு குடுத்தோம்னா, எதிர்ப்பு அதிகம் இருக்காது. பிற சமூகத்திட்ட இருந்து. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா போமாட்டாங்க அப்படின்றதுனால மத்த சமூகங்கள் வந்து கொஞ்சம் இணக்கமா வாக்களிக்கும். ம். அப்படின்ற மாதிரியான ஒரு இதில லேடீஸ் குடுத்துருப்பாங்க. பட் அது எல்லா சமயத்திலும் லேடீஸ்க்கே குடுத்துட்டு இருக்க முடியாது ஒரு தொகுதிய. அத மாற்றிக் கொடுக்க வேண்டியது வரும். இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா, இயற்கையா வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு அதிமுக பேஸ் உள்ள தொகுதி. இந்த 4 கரூர் மாவட்டத்தில இருக்க 4 தொகுதியிலேயே அதிமுகவுக்கு மிக சாதகமான தொகுதின்னு சொன்னா இத தான் இந்த சொல்ல முடியும். தொகுதி தான். ஆமா. ம். 6 முறை வந்து இங்க வந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. 3 முறை திமுக வெற்றி பெற்றிருக்கு. 2 முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. அத நான் சொல்றதெல்லாம் 77க்கு அப்புறம் தான் சொல்றேன். ஏன்னா ம். அதிமுக பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அத கால்குலேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி தான் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்ன்னு இருக்கும் பழசெல்லாம். ஸோ 77க்கு அப்புறம் தான் சொல்றோம். ஸோ அப்படி வந்து இப்ப 6 முறை வெற்றி பெற்ற தொகுதிய வந்து இப்போ வந்து போன தடவ வந்து கையில எடுத்துட்டாரு செந்தில் பாலாஜி. அதிமுகவுக்கு சாதகமா ஒரு வேட்பாளர போட்டு எடுத்துட்டு வந்துட்டாரு. இந்த முறை வந்து அங்க வந்து ஒருவேள சிவகாம சுந்தரி இல்லைன்னா, ரமேஷ் பாபுன்னு ஒரு மாவட்ட துணைச் செயலாளர் ரேஸ்ல இருக்காரு. பிரபுன்னு சொல்லி முன்னாள் மாவட்ட துணைச் செயலாளர் ஒருத்தர் இருக்காரு. ராஜான்னு சொல்லி இளைஞர் அணியை சேர்ந்தவர் இருக்காங்க. என்னைய பொறுத்தவரை வந்து இந்த கிருஷ்ணாயபுரத்தில வந்து திமுகவுல சீட்டு கேட்கிற முண்டி அடிக்கிறதுல கிருஷ்ணாயபுரம் முக்கியமான தொகுதியா இருக்கும். ம். அதில நெறைய அந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பிரமுகர்கள் வந்து முக்கிய பிரமுகர்கள் அங்க வந்து நெறையா அந்த தொகுதி மேல ஆர்வமா அதனால தான் நான் வந்து இவங்களுக்கு சிட்டிங் எம்.எல்.ஏ கிடைக்குமா இல்லையான்ற சந்தேகத்த சொல்றேன். ஏன்னா, அங்க நெறைய ம். பேர் முட்டி மோதுறாங்க அந்த தொகுதிய பொறுத்தளவுல. ம். டிமாண்ட் அதிகமா டிமாண்ட் இருக்கு. அதிகமா இருக்கு. ம். அதனால வந்து இதை தாண்டி ஒரு அந்த அம்மாவ தாண்டி ஒரு இதா குடுக்கலாம் அப்படின்ற மாரியான ஒரு இது இருக்கலாம். பலத்த போட்டி இருந்தாலும் கூட இந்த தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா, காங்கிரஸ் ஓட்டும் கொஞ்சம் இருக்கு. ம். ஏற்கனவே காங்கிரஸ் 2 தடவ ஜெயிச்சிருக்கு. ஸோ, அந்த காங்கிரஸ், டிஎம்கே அலையன்ஸ்ன்றது நிச்சயமாக அதிமுக விஜய் வந்து ஓட்ட பிரிக்க போறாரு. ஸோ, ம். அவருடைய வாக்குகள் போகும். அதிமுக அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள் அங்க கொஞ்சம் போகும்போது, திமுக கம்ஃபர்டபுளா ஜெயிக்கும் அப்படின்றது தான் ம். எங்களுடைய யூகமா இருக்கு. புதிய தமிழகத்துக்கு வாய்ப்பு இருக்கா சார் இங்க? இல்ல புதிய தமிழகம் இங்க வருவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா புதிய ஏன்னா தமிழகம் வந்து கீதா அவர்களோட எதிர்த்து அவங்க போன வாட்டி 2016ல அவங்க இருந்திருக்காங்கல்ல. இருந்திருக்காங்க. அதான் புதிய தமிழகம் இருந்தாலுமே அது வெற்றி வாய்ப்பு குறைவா தான் இருக்கும். குறைவு தான். ஆமா. ம். அவங்க ஒரு கூட்டணி கட்சியோட வந்து நின்னா மட்டும் தான்
அவர்களால் ஒரு பெரிய செல்வாக்கை பெற முடியுமே தவிர அவர்கள் தனித்து வந்து நின்று புதிய தமிழகம் நின்று ஒரு வாக்குகளை பிரிக்கின்றது வந்து ஒரு காலத்தில் ஒரு கிருஷ்ணசாமியால் மட்டும்தான் அது முடிஞ்சிச்சு. அவர் வந்து ஜனதா சின்னத்தில் நின்று ஒட்டப்பிடாரம் தொகுதியில் நின்று அவர் ஜெயிச்சார். அது சுயேட்சை மாதிரி தான் ஜெயிச்சார் ஆல்மோஸ்ட். அந்த வெற்றி அதற்கு பிறகு வந்து படிப்படியாக அவர் கட்சி கொஞ்சம் பலவீனமாயிருச்சு. அவருக்கும் முதுமை வந்துருச்சு, வயசாகிட்டு போகுது. ரெண்டாவது அந்த ஈர்ப்பு குறைஞ்சி வெவ்வேறு சின்ன சின்ன தலைவர்கள் அந்த சமூகத்திலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ அவராலே வந்து நீங்கள் கூட்டணி கட்சியில் போட்டிட்டு கூட ஜெயிப்பது சிரமமாக இருக்குது. இப்போ பார்லிமெண்ட்லேயே நின்னார் தென்காசியில். ஆனால் அவர் வந்து இத்தனைக்கும் அதிமுக கூட்டணியில் இன்னும் கூட அவரால் வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால் வந்து அவர் வேற பெரிய அரசியல் கட்சிகளோட கூட்டணி வைத்தால் மட்டும்தான் வெற்றியை பற்றி சிந்திக்கவே முடியும். அப்படிப்பட்ட தொகுதி. அதனால கிருஷ்ணராயபுரத்தை போல திமுக தான் மீண்டும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அதை கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்க நிச்சயமா செந்தில் பாலாஜி ஒத்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் அங்கே திமுக தான் போட்டியிடும். அதில் திமுக தான் வெற்றி பெறும் நம்ம யூகிக்கலாம். சார், குளித்தலை பார்த்தோம்னாக்கா ரிலீஜியன் ப்ரொஃபைல் மெஜாரிட்டி ஹிந்துஸ் கிட்டத்தட்ட அந்த மாவட்டத்தில் ஒரே மாதிரி தான் பேட்டர்ன் இருக்கு மற்ற இதோட கம்பேர் பண்ணும்பொழுது. காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்துராயர் அவங்க தான் வந்து அதிகப்படியா இருக்காங்க. 32ல இருந்து பெரும்பாலும் முத்துராஜா தான் அந்த தொகுதியை ஒதுக்குவாங்க. அவங்களுக்கு தான் ஒதுக்குவாங்க. பட் இது வந்து குளித்தலை பற்றி சொல்லணும்னா முதல்ல கலைஞர் கருணாநிதி நின்று ஜெயித்த தொகுதி அது. முதல் முறையா நின்று ஜெயிச்ச தொகுதி. அந்த ஒரு விஐபி தொகுதி அது இருந்தது அப்ப. ஆமா, அப்ப அவர் முத்துராஜா கிடையாது, முத்துரையர் சமூகம் கிடையாது. இருந்தாலும் அவர் வெற்றி பெற்றாரு. அதனால முத்துரையர் நிறுத்தினாதான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து முத்துரையர் சமுதாயம் பெரும்பாலும் அந்த தொகுதி ஒதுக்கப்படும். அடுத்தது கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் 22ல இருந்து 25% இருக்கிறதா சொல்றாங்க. பட்டியலினத்தவர்கள் 20ல இருந்து 22. உடையார்களும் இங்க இருக்காங்க சார். 18ல இருந்து 20% இருக்காங்க. சார், இங்க கிட்டத்தட்ட ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு இல்லைங்களா? இப்ப தற்சமயம் டிஎம்கேவை சார்ந்த ஆர் மாணிக்கம் அவர்கள் எம்எல்ஏவா இருக்காங்க. அவங்களும் மார்ஜின் நல்ல 23,000 வாக்குகளுக்கு மேல பெற்று அந்த மார்ஜின்ல வின் பண்ணியிருக்காங்க. இந்த முறை அதிமுக தான் இங்க அதிகமா ஜெயிச்சிருக்கு. 5 தடவை அவங்க ஜெயிச்சிருக்காங்க. 4 முறை திமுக ஜெயிச்சிருக்கு கலைஞர் காலத்துல இருந்து. ஆனா மாறி மாறி வர போக்கு தான். ஒரு முறை ஏடிஎம்கே, ஒரு முறை டிஎம்கே, அப்படிதான். அப்படி அடிக்கடி மாறக்கூடிய ஒரு தொகுதி தான். இந்த நான் சொல்ற 4ல கலைஞர் வர மாட்டாரு. ஏன்னா நான் 1977 அவர் முதல் எலெக்ஷன். அதனால நான் சொல்றது வந்து 90 நம்ம 77ல இருந்து நம்ம சொல்றோம். 77ல இருந்து 5 ஜெயிச்சிருக்காங்க, அது 4 ஜெயிச்சிருக்கு. இது போக கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒவ்வொரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்து இப்போ திமுக இதாகிருக்கு. திமுகவோட நீங்கள் செந்தில் பாலாஜி வந்து ஒர்க்கு வந்து அந்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் வந்து அவர் தொகுதியாக போய் அவர் கரூருக்கு மட்டுமே சொந்தக்காரராக இருக்க மாட்டார். நீங்கள் எல்லா தொகுதிக்குமே அவர் வந்து தொடர்ந்து பயணப்படுவார். அங்கே இருக்க அந்த ஒரு நம்பிக்கையிலே அவர் செந்தில் பாலாஜி நம்ம யாரை எம்எல்ஏ நிற்பாடினாலும் நமக்கு செய்வார் அப்படின்னா நம்பிக்கையை ஒரு 4 தொகுதியிலும் ஏற்படுத்தியிருக்காரு. அந்த அடிப்படையில் வந்து அவருக்கு அந்த செல்வாக்கு. அதனால் எல்லாருக்கும் 4 தொகுதியும் அதனால தான் அவர் எடுக்க முடிஞ்சிச்சு. அந்த விஷயத்தில் இதாக இருப்பார். இந்த தொகுதியை பொறுத்தவரை ஆர் மாணிக்கம் இப்போ எம்எல்ஏ இருக்கார். இப்போ சமீபத்தை கூட உடல்நலம் சரியில்லாமல் அப்பல்லோவில் இருந்தார். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. சிஎம் போய் பார்த்துட்டு வந்தார் அவரை. அதனால் அவர் உடல்நிலை எப்படி எந்த அளவுக்கு ஒத்துழைக்கும்னு தெரியல. பட் இருந்தாலும் அவரும் ரேஸில் இருக்கதை நம்ம மறுக்க முடியாது. அவர் முத்துரையர் சமூகத்தை சேர்ந்தவர். அதனால் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் ஒருவேளை இல்லைன்னா அதே சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் பார்த்தா சந்திரன், அண்ணாதுரை அப்படின்னு சொல்லி 2 முத்துரையர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து ஒன்றிய செயலாளர்கள். அதுபோக வந்து ராமர்னு ஒரு எக்ஸ் எம்எல்ஏவும் அந்த ரேஸில் இருக்காரு. அதனால் இந்த 4 பேருக்குள்ளே தான் வந்து திமுகவில் ஒருத்தர் வேட்பாளராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திமுகவுக்கு ரொம்ப சாதகமான தொகுதி தான் சொல்லலாம். அதிமுக இருந்தாலும் கூட முன்னாடி 5 முறை ஒரு தடவை வெற்றி பெற்றிருந்தால் கூட இந்த முறை அங்கே இருக்க ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஃபேவராக இருக்கும். வேணுண்டா விஜய் வந்து பிரிக்கிற வாக்குகள் வந்து கண்டிப்பாக அவர் எந்த சமூகத்தை போட்டாலும் போட்டோம், ரெட்டியார் போடட்டும், உடையார் போடட்டும், எந்த சமூகத்தை போட்டாலும் அது பிரிக்கிற வாக்குகள் அதிமுக வாக்குகளை தான் அதிகமாக இருக்கும். எதிர்ப்பு ஓட்டுகளில் தான் திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள். இந்த தொகுதியில் மாத்திரம் தெளிவாக சொல்கிறீங்க நீங்கள் அதிமுக எல்லா தொகுதியிலுமே பெரும்பாலும் அதுதான். அதனால் இந்த தொகுதியில் உறுதியாக அந்த பேட்டர்ன் இருக்குது. ஆமாம், அதனால் அந்த பேட்டர்ன் இருக்குது. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல வந்து அவர் என்ஆர் சந்திரசேகர் அவருக்கு தான் வந்து வாய்ப்பு அதிகம். இங்கே இந்த தொகுதி வந்து பெரும்பாலும் பிஜேபிக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். ஒரு மாவட்டத்தில் கொடுத்தா அரவக்குறிச்சி தான் அதுக்கு சரியான தொகுதி. அதனால் இங்கே வந்து குளித்தலை வந்து அதிமுக தான் போட்டி போடும். அதனால் அங்கே வந்து என்ஆர் சந்திரசேகருக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த தொகுதியை வந்து நம்ம ஓவராலாக சொல்லணுன்னா கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதியுமே திமுக கூட்டணி தான் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து அதுதான் நம்ம இறுதி பார்வையாக இருக்குது இந்த மாவட்டத்தை பொறுத்தளவில்.
நன்றி சார். பல விஷயம் கணித்து இருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரி முடிவு வருதுன்ட்டு. வணக்கம். வணக்கம்.